ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஸ்பெஷலாக நம்ம ஆழ்வார்கள் எல்லாரும் திருவேங்கடமுடையான எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றத நேத்திக்கு ஆரம்பித்து வச்சுருக்கோம். நேத்திக்கு ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவளுடைய குரல்களில் நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் முதல் 10 தெரிஞ்சிட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த 10 பாசுரங்களில் நம்மாழ்வார் அந்த திருவேங்கடமுடையான எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார் அப்படின்றத நம்மளும் சேர்ந்து அனுபவித்து தெரிஞ்சுக்கலாம். திருவாய்மொழி 6ஆம் 10 கடைசி பாசுரம் 10வது பாசுரம். அதில் திருவேங்கடமுடையான உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். உலகத்தெல்லாம் ரட்சித்தவனே, அன்னைக்கு திருவிக்கிரமாவதாரம் எடுத்து உலகத்தெல்லாம் அளந்த இந்த ஊழி காலத்தில் எல்லா உலகங்களையும் உன்னுடைய திருவயிற்றில் வச்சு ரட்சித்தவனே, உலப்பில் கீர்த்தி அம்மானே, உன்னுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும்? அப்படி ஏற்பட்ட கீர்த்தி உடையவனே, திலத உலவுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு நாயகனாக நின்ன திருவேங்கடத்தினுடைய எம்பெருமானானவனே, நிலவும் சுடர் சூழல் மூர்த்தி நெடியே அடியேன் ஆறுயிரே, திலத முலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, குலதொல்லடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. இப்படி ஏற்பட்ட உன்னுடைய திருவடியை நான் சேரும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்றார். உலகமுண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே, திலத முலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, குலதொல்லடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. இந்த உலகத்தில் வயிற்றில் வச்சுட்டு ரட்சிச்சியே, நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி, உன்னுடைய ஒளியினால் இந்த உலகத்தையே பிரகாசம் பண்ணிக்கிற அப்படி ஏற்பட்ட எம்பெருமானே, நெடியாய் அடியேன் ஆறுயிரே, என்னுடைய உயிரே நீதானே, உன்னை தவிர இந்த உயிர் பிரிஞ்சு இருக்காதே, என்னுடைய உயிரே அடியேன் ஆறுயிரே, திரத உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, இந்த உலகுக்கே, அதாவது அந்த தென் திசைக்கு திருவேங்கடத்துக்கே திலகமாக நிற்கிற, உலகுக்கே நீ ஒரு திலகம். அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கடத்து எம்பெருமானே, குலதொல்லடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. வழியாக உன்னுடைய அடியன், ஒன்றை தவிர எனக்கு எந்த கதியும் கிடையாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ தான் எனக்கு அடியன், உன்னுடைய அடியன் தான் நான். அதனால் உன்னுடைய திருவடி கூடுற மாதிரி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முதல் பாசுரத்தில் சொல்கிறார். சரணாகதியே இது மொத்தத்துலேயும். கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீராயெறியும் திருநேமி வலவா தெய்வ கோமானே, சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே, ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர்வண்ணம் அருளாய. நீராய் நிலா பஞ்சபூதங்களுக்கும் இதுவாக இருக்கிய நியாமகனா நீ தானே இருக்க. கூராய் நீராய் நிலனாகி கொடு அல்லசுரர் குலமெல்லாம், தீமையே பண்ணிட்டுருக்கிற அந்த அசுரர்களுடைய குலத்தெல்லாம் சீராயெறியும் திருநேமி வலவா, உன்னுடைய வெற்றியே கொடுக்கக்கூடிய சக்கராயுதத்தினால எல்லா அசுரர்களையும் சம்மாரம் பண்ணின அப்படி ஏற்பட்ட வலவா, வலக்கையில் ஆழியை வச்சுட்டுருக்கனே, தெய்வ கோமானே, தெய்வங்களுக்கெல்லாம் அரசனான நீயே கோமானே, சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும், அப்படியே சேத்துல கூட தாமரை மலர்ற மாதிரி அப்படி ஏற்பட்ட தாமரையை போல திருவேங்கடத்தானே, சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே, ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. உன்னிடத்துல அதீதமான பக்தியும் அதீதமான அன்பால் உன்னுடைய திருவடியை சேரணும் அப்படின்னு சொல்லி உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். வண்ணம் அருள்குள் அணி மேக வண்ணா மாயவம்மானே, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே, தெல்நல்லருவி மணி பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு ஆயன்னாயே. வண்ணமருள் கொள்ளணி மேகவண்ணா, உன்னுடைய வண்ணங்கள் நிறம் இருக்குதே மேகவண்ணா. மேகம் நீரை பொழியும், நீரை இது நின்று சேர்த்துண்டு மழையை பொழியும்.
உன்னுடைய வண்ணம் இருக்கு பாரு, அருள்ன்ற மழையை பொழியும். அப்படியேற்பட்ட வண்ணம் அருள் கொள்ளணி மேக வண்ணா, அருளையே பொழியக்கூடிய வண்ணங்களுடைய கண்ணா, மாயவம்மானே, அக்ஞானத்தினால இந்த மனசெல்லாம் மயக்கி அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுற மாய அம்மானே, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே, உன்னை நினைக்கச்சேவே இந்த மனசில் என்ன அமுதம் ஊறுறது தெரியுமா? அமுதம் ஊறுற மாதிரி அப்படியேற்பட்ட பிரபாவங்களையும் அப்படியேற்பட்ட பெருமையும் உடைய திருவேங்கடத்தானே, இமையோர் அதிபதியே, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான திருவேங்கடவனே, தென்னல் அருவி மணி பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, அந்த அருவியிலேருந்து பொன்னை கொண்டு உதிர்ற மாதிரி முத்து முத்தாக அலைக்கிறதான் அந்த திருவேங்கடத்தில். அந்த அருவிகள்லேருந்து பொன் உதிர்ற மாதிரி அந்த நீர்கள் அவ்வளோ அழகாதன்றதான். அண்ணலே உன் அடி சேர அடியேற்க ஆவா என்னாயே, அண்ணலே, அண்ணல்ன்ற எல்லாம் வாரி வாரி வழங்கிறது, இன்னது தான் வழங்கிறதுன்றது இல்லை, எல்லாத்தையும் வேண்டுவார் வேண்டும் பலனெல்லாம் வாரி வாரி வழங்கிறது அண்ணல். அண்ணலே உன்னடி சேர அடியேற்க ஆவா என்னாயே, அப்படியேற்பட்ட அண்ணலான உன்னுடைய திருவடி நான் சேர்றதுக்கு ஐயோ அப்படின்னு காத்துருக்கேன் நான், அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆவா என்ன அது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேழ்வா, தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புணராயே. ஆவா என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல். உலகத்தில் ஆவா இப்படி ஏற்பட்ட கொடுமை பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தீமைகள்லாம் பண்ணிட்டுருக்கிற அந்த அசுரர்களும் அவளுடைய வாழ்நாள் மேலே தீவாய் வாளிமழை பொழிந்த சிலையா, ஒரே பானத்தினால அசுரர்களெல்லாம் அழித்து உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணின சிலையா, அதாவது சார்ங்கம்ன்ற வில்லை வச்சுண்டு எல்லா வெற்றி வாகியை சொல்கிறவனாக இருக்கப்பட்ட திருமாமகள் கேழ்வா, அதாவது பெரிய பிராட்டியை திருமார்பில் வச்சுட்டு இருக்கிற திருமாமகள் கேழ்வா, பெரிய பிராட்டிக்கு நாதனே, தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, சுரர்களெல்லாம் தவம் பண்ணின்றிருக்கிற முனிகள்களும் எல்லாரும் உன்னை விரும்பி உன்னிடத்துல எல்லா அன்போட கூட பண்ணிட்டுருக்கிற அப்படியே திருவேங்கடத்தானே, உன்னையே சரணடைஞ்சின்றிருக்கானே, அப்படியேற்பட்ட திருவேங்கடத்தானுடைய பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புணராயே. பூவார் கழல்கள் எல்லா தேவர்களும் எல்லாரும் மானிடர்களும் எல்லாரும் உன்னுடைய திருவடியில் புஷ்பங்களால் அர்ச்சித்து செந்தாமரை போல இருக்கிற உன்னுடைய திருவடியை அருவினையேன் பொருந்துமாறு புணராயே. அந்த அரங்கனுக்கு பொன்னங்கழல்கள்னு பேர், அரங்கனுடைய திருவடிக்கு அந்த சடாரிக்கே பொன்னங்கழல்கள்னு பேர். சடாரியாக தானே இருக்கார் நம்மாழ்வார், அரங்கனுடைய இதுக்கு பொன்னங்கழல்கள்னு பேர். இவருக்கு திருவேங்கடமுடையானுக்கு பூவார் கழல்கள்னு பேர். ஆழ்வார்கள்லாம் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் இந்த திருவடியினுடைய இதுக்கு சடாரிக்கு இப்படி பேர் வச்சுருக்கா, பூவார் கழல்கள். அந்த தேவாதிராஜனான வரதனுடைய இதுக்கு துயரரு சுடரடி, அந்த திருவடி அந்த சடாரிக்கு துயரரு சுடரடி அப்படின்னுட்டு ஆச்சாரியர்கள்லாம் பேர் வச்சுருக்கா. அந்த மாதிரி அப்படி ஏற்பட்ட அந்த பூவார் கழல்கள் அருவினையேன், பாவத்தினுடைய இதுவாகவே இருக்கப்பட்ட நான் பொருந்துமாறு புணராயே, உன்னுடைய திருவடியை அடையிற மாதிரி அனுகிரகம் பண்ணணும். அது ஒரு பிரார்த்தனை. புணரா நின்ற மரமேழ் அன்றே இத ஒருவில் வலவாவோ, புணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகமெனக் களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சார்ங்கத்துணபாதம் சேர்வது அடியேன் என்னாளே. புணரா நின்ற மரமேழ் அன்றெய்த ஒரு வில் வலவாவோ, சுக்ரீவனுக்காக 7 ஆச்சா மரங்களை ஒரே அம்பால எய்து அவனுக்கு உன்னுடைய வீரத்தை காமிச்சிய அப்படி ஏற்பட்ட வில்வலவா, வில்ல கையில் ஏந்தின சார்ங்கம்ன்ற வில்லை ஏந்தின வில்லாளியே, ஓ புணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, ரெட்ட மருத மரங்களுடைய நடுவில் போய் அந்த கந்தர்வர்களுக்கு 2 பேருக்கும் யட்சகுமாரர்கள் 2 பேருக்கும் சாபத்தை கொடுத்தியே அப்படி ஏற்பட்ட முதல்வாவோ, திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே, யானையைப் போல கூட்டம் கூட்டமாக மேகங்கள்லாம் களிறு சேருமா, மேகங்களை போல யானைகள் இருக்கான். அந்த மாதிரி 2 உபமை சொல்கிறான் அந்த திருவேங்கடத்துக்கு.
அப்படியேற்பட்ட அந்த திருவேங்கடத்துக்கு திணறார் சார்ங்கத்து உனபாதம் சேர்வது அடியேன் என்னாலே. இந்த சார்ங்கத்தை கையில் உள்ள உன்னுடைய திருவடி இருக்குதே, அந்த திருவடியில் என்னைக்கு நான் சேர போகிறனோ அதை என்னைக்கோ தெரியல, அதை நீ அனுகிரகம் பண்ணணும். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்களே தீரஞ்சி இனமினமாய் மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னான் எய்தி என்னால் உன்னடிக்கண் அடியேன் மேவுவதே. என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று அன்னைக்கு வாமனனாக இருந்து இந்த மண்ணை அளந்தையே, அப்படியேற்பட்ட அந்த 2 திருவடியும் என்னைக்கு சேவிக்க போகிறேன் நான், அந்த அனுகிரகம் எனக்கு என்னைக்கு கிடைக்க போகிறது. என்னாலும் நின்று இமையோர்கள் ஏற்றி இறஞ்சி இனமினமாய் தேவதைகள்லாம் வந்து ஒன்றை ஒவ்வொருத்தரும் தேவதைகளில் இந்த தேவாதி தேவர்கள் இந்திரனும் கந்தர்வர்களும் இன்னும் எத்தனை விதமான வாழாரும் இருக்க அமரர்கள், அவளாரும் இறஞ்சி இனமினமாய் ஒவ்வொருத்தராக வந்து உன்னை இந்த மாதிரிலாம் சேவிக்கிற மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே. அவள் தன்னுடைய மனத்தாலேயும் வாயாலேயும் தன்னுடைய இதாலேயும் செய்கையாலேயும் உன்னை திருவேங்கடத்தான உன்னை வந்து சேவிக்கிற. அப்படி அவளாரும் சேவிக்கிற அந்த உன்னுடைய திருவடியை நான் என்னைக்கு சேவிக்க போகிறேன். மெய்னான் எய்தி என்னால் உன்னடிக்கண் அடியேன் மேவுவதே. அப்படி தேவதைகள்லாம் உன்னை விதம் விதமாக கொண்டாடி சேவிக்கப்பட்ட அப்படியேற்பட்ட அந்த திருவடியை நான் என்னைக்கு நான் நிஜமாக என்னுடைய உண்மையான பக்தியோடு நான் வந்து உன்னை என்னைக்கு வந்து சேவிக்க போகிறேன். அந்த அனுகிரகத்தையும் நீயே பண்ணணும். அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே கொடியா அடு புள்ளுடையானே கோலக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர்மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே நுடியார் பொழுதும் உனபாதம் காண நோலாதாற்றேனே. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே, எப்பவும் வந்து உன்னுடைய இதயத்திலேயே ஏறி இருக்கணும்னு எப்பவும் விரும்பக்கூடிய அப்படியேற்பட்ட என்ன அமுதமான ஒன்றை இமையோர்களுக்கு அதிபதியாய் தேவதைகள்லாம் சேவிக்கப்பட்ட அப்படியேற்பட்ட அதிபதியான ஒன்றை கொடியாடு புல்லுடையானே கோலக்கனிவாய் பெருமானே. அதாவது கருடனை வந்து கொடியாகவும் வாகனமாக வச்சுருக்கிறவனே கோலக்கனிவாய் பெருமானே. செம்பவளம் போல அழகான அதரங்களை உடைய உதடுகளை உடைய எம்பெருமானே. செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்து எம்பெருமானே. செடிகளேந்து மருந்து எடுத்து நோவை தீர்த்து பார்ப்பார், அந்த மாதிரி நோவுக்கு மருந்தே நீ தான். அது திருவேங்கடத்து எம்பெருமானே. இந்த பிறவின்ற நோவுக்கு அந்த வியாதிக்கு மருந்தே நீ. அப்படியேற்பட்ட திருவேங்கடத்து எம்பெருமானான ஒன்றை நொடியார் பொழுதும் உனப்பாதம் ஒரு வினாடியான உன்னை சேவிக்கிறதுக்கு வந்து காண நோலாத ஆற்றேனே. நான் எந்த தவமும் பண்ணலையே, எந்த நோம்பும் நோற்கலையே, அப்படியேற்பட்ட உன்னுடைய திருவடியை நான் என்னைக்கு சேர்ந்து அடைய போகிறேன். நான் எந்த கை முதலும் இல்லாத இருக்கனே, எந்த உனக்கு நோம்பு நோற்காத இந்த மாதிரி உன்னுடைய திருவடியை அடையணும்னு ஆசைப்பட்றனே. அப்படியேற்பட்ட அந்த திருவடியை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நோலாதாற்றேன் உனபாதம் காண என்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் நிறை நான் முகனும் இந்திரனும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே. நோலாதாற்றேன் உனப்பாதம், எந்த நோம்பும் உன்னை நோக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் முடியலப்பா. ஒரு நோன்பு இல்லாத எந்த நோம்பும் எந்த விரதமும் எந்த தவமும் இல்லை உன்னுடைய திருவடியை அடையிறதுக்கு. காண என்ற நுண்ணுணர்வின் உன்னுடைய திருவடியை பார்க்கணும், சேவிக்கணும், உன்னுடைய திருவடியை அடையணுன்றதுக்கு வந்த பிரயத்தனப்பட்டு வந்த நீலார் கண்ட தம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும். அதாவது கண்டத்தில் விஷத்தை கண்டத்தில் தங்க வச்சுட்ட அப்படியேற்பட்ட பரமசிவனும் நிறை நான்முகனும் உன்னுடைய உந்தி கமலத்தில் வந்த பிரம்மாவும் இந்திரனும் இவாளோட கூட சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் அவளுடைய பத்தினிகளோட கூடெல்லாம் வந்து சேவிக்கப்படியா அப்படியே திருவேங்கடத்தானே. அதாவது ருத்ரனாப்பட்டவனும் இந்திரனும் பிரம்மாவோ சேலே கண்ணார்னா அவளுடைய பத்தினிகளோடு வந்து சேவிக்கிறாளாம் இந்த திருவேங்கடத்தானே. அப்படியேற்பட்ட அந்த திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே. என்னுடைய வந்து புத்தியை மயக்கி இந்த மாதிரி இருக்கியே, நீ வர மாதிரி வந்து என்னுடைய
உன்னுடைய அனுகிரகத்தை எங்களுக்கு தரணும், நான் உன்னை சேவிக்கணும். மாலாய்மைக்கு அடியேன்பால் வந்தாய் போலே வாராயே, வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே. பக்தியோட உன்னை சேவிக்கிறவாளுக்கு சுலபனா நீ வந்துருவ. நான் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னுட்டு ஒரு இதுவாக இருக்கார அந்த வாளுக்கு வாராதாய் போல் வருவானே. அவளுடைய பக்தியை சோதித்து அவள் கர்வத்தை அடைக்கிட்டு அப்படி வருவேன். அப்படி ஏற்பட்ட திருவேங்கடத்தானே. செந்தாமரைக்கண் செங்கனிவாய் நாள்தோள் அமுதே எனது உயிரே. செந்தாமரை போல உன்னுடைய அழகான கண்கள் இருக்குதே, அந்த செந்தாமரை கண் செங்கனிவாய் பவளம் போல் அந்த செங்கனி வாய் இருக்குதே. நாள்தோள் அமுதே எனது உயிரே. திருவாழியும் திருச்சக்கரமும் ஏந்தி எல்லாருக்கும் என் முழங்கால் அளவு என்னை பாபங்களெல்லாம் இந்த சம்சார கடல்லேருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று திருக்கையை வச்சு அடையாளம் காட்டுறியே. அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வலது கையால் அனுகிரகம் பண்ணுறியே. அப்படி ஏற்பட்ட நாள்தோள் அமுதே எனது உயிரே. எனக்கு பிராணனாக இருக்க முடியான திருவேங்கடத்தானே. சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. அந்த சிந்தாமணிகள் பகலல்லை, அந்த உன்னுடைய திருவாபரணங்களுடைய ஒளி இருக்குதே, அந்த ஒளி இருக்குது பகல் போல் இரவை கூட பகலாட்டம் செய்யுமா. அப்படி ஏற்பட்ட திருவாபரணங்களோட கூட அழகாக இருக்கிறவனே. அந்தோ அடியேன் உனபாதம் சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. உன்னுடைய திருவடியை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கலை, ஒரு வினாடி கூட. அதனால் இந்த திருவடியை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற சிந்தாமணிகள். அப்படின்னா சிந்தாமணின்ற ஒரு இது கீழே நின்று அந்த மணிகளை கையில் வச்சுட்டு எதை கேட்டாலும் அனுகிரகம் பண்ணுமா. அந்த மாதிரி அந்த சிந்தாமணியை போல இரவையே பகலாக்கக்கூடிய அப்படி ஏற்பட்ட பிரபாவம் உடையவனே. அந்த திருவாபரணத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறா, இந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் சொல்கிறா. அப்படி ஏற்பட்ட திருவேங்கடத்தானே. உன்னுடைய திருவடியை ஒரு நிமிஷம் கூட நான் பிரியறதுக்கு மனசு ஒப்பலை. அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உன்னுடைய திருமார்பை விட்டு ஒரு வினாடி கூட பிரியாத அலர்மேல் மங்கை உரை மார்பா. பெரிய பிராட்டி உன்னுடைய திருமார்பை விட்டு ஒரு வினாடி கூட பிரியறதில்ல. அப்படியேற்பட்ட பெரிய பிராட்டியோட கூட இருக்கப்பட்ட நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய். இந்த உனக்கு நிகருன்றதே இல்லாத, நிகர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் நீ. அப்படியேற்பட்ட நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய். எல்லா உலகத்துக்கும் நீ ஆழ்மையானவனே. நீ என்னை ஆழ்வானே. என்னுடைய சகலமான இதுவும் நீ தான். இது உன்னை தவிர இந்த மனசுக்கும் இந்த எனக்கும் வேறு கதியே கிடையாது. என்னுடைய ஆளுகையே நீ தான். என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. அமரர்களும் தேவர்களும் ரிஷிகளும் உன்னை சதா சர்வகாலமும் சேவிச்சுருக்காளே. அப்படி ஏற்பட்ட திருவேங்கடத்தானே. இப்படி ஏற்பட்ட பெருமைகள்லாம் உள்ள அவா முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு இடமும் கிடையாது, மனசும் கிடையாது, எனக்கு எந்தவித கைமுதலும் கிடையாது. அப்படி ஏற்பட்ட கீழ்மையானவன் நான். அப்படி ஏற்பட்ட கீழ்மையானவன் பிராட்டியோட கூடிய உன்னுடைய திருவடி கீழ் அமர்ந்து சரணமாயிருக்கேன். நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது இது. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும் படிக்க இல்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு இவை 10 பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும்.
என்னுடைய திருவடி கீழே வந்தவாளை மாசுச்ச அப்படின்னு என்னைக்கானாலும் கைவிடாத அப்படியேற்பட்ட அந்த திருவேங்கட தெம்பெருமானுடைய திருவடி கீழே அனுகிரகம் பண்ணோம். படிக்கேழில்லா அப்படியேற்பட்ட படிக்கேழில்லா பெருமானே அந்த மாதிரி உள்ள அந்த திருவேங்கடத்தான பழனக்குருகூர் சடகோபன், அதாவது திருக்குருகூரில் இருக்கிற ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த சடகோபனான நான் முடிப்பான் சொன்ன 1000 இந்த பாசுரத்தை முடிக்கிற மாதிரி சொன்ன இந்த 1000க்குள்ள திருவேங்கடத்துக்கு இவை 10. இந்த திருவேங்கடத்தை சொன்ன இந்த 10 பாசுரத்தையும் சேவிக்கிறவாளுக்கு பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானுள் நிலாவுவரே, பெருமானுடைய திருவடியை பிடிச்சி அவர்கள் வீட்டு இருந்து பெரியவானுள், அதாவது பெரியவானுள்னா பரமபதத்தில் நிலாவுவரே அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதி திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் பிராட்டியோட கூட சரணாகதி பண்ணி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இதே மாதிரி அநேக பாசுரங்கள் நிறைய எல்லா எம்பெருமான்களையும் ஆழ்வார் பாடியிருக்கார். இருந்தாலும் இந்த திருவேங்கடத்து பாசுரங்கள் விசேஷம் அப்படின்றதுனால இன்றைக்கி அனுபவித்தோம். எல்லாரும் நீங்களும் அனுபவிச்சிருப்போங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். எல்லாரும் நன்றி. இதோடு அமைகிறேன். நன்றி அப்படின்றது ரொம்ப சின்ன வார்த்தை. ஒவ்வொரு ஸ்பீச்லேயும் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிற விஷயங்களுக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சொல்லிண்டே இருக்கணும். இந்த தடவையும் ஆழ்வார்களுடைய சீரீஸ் ஆன ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் ரொம்ப நன்னா ஆரம்பித்து வச்சு கொடுத்துட்டா. திருவேங்கடமுடையான நம்மாழ்வார் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார், நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி 2 எபிசோடுமே அவ்வளவு நன்னா இருந்தது. சரணாகதி எவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம் பெருமாளுடைய திருவடி, திருவேங்கடமுடையான், காஞ்சிபுரம் வரதன், திருவரங்கத்து பெருமான், இந்த 3 திருவடிகளுடைய திருநாமம் என்ன, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரணாகதி அப்படின்றது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரியற மாதிரி ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்துட்டா. இதே மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரத்துக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த வருஷம் சந்திக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் கதவிருக்ஷாவின் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.